வாவள்ளி, எப்போ வந்த? ஹாய் மல்லி, நான் நேற்று வந்தேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் வள்ளி. குடும்பத்தோட வந்திருக்கியா? ஆமாம் மல்லி, உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கடி. வள்ளி, உன்னை பார்த்தோன்னே நம்ம சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் ஞாபகம் வருதுடி. ஆமாண்டி மல்லி, எனக்கும் ஞாபகம் வருதுடி. வள்ளி, நம்ம அடிபம்பில் தண்ணி அடித்து விளையாடுவோம்ல வெயில் காலத்தில், ஞாபகம் இருக்கா? இருக்குடி மல்லி. அது மட்டுமா, நம்ம ஏரியில் குதித்து நீச்சல் அடிப்போம்ல, அதுவும் ஞாபகம் இருக்கு. அப்புறம் அருவிக்கெலாம் நம்ம அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதுவும் ஞாபகம் இருக்கு. எவ்வளோ ஜாலியாக இருப்போம்ல. அம்மா வள்ளி, உன் தம்பியும் என் தம்பியும் சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்புறம் குரங்கு படலாம் நம்ம கற்றுக்கிட்டோம்ல சைக்கிள் ஓட்ட. அதெல்லாம் எவ்வளோ ஜாலியான அனுபவம் இல்லை? ஆமாமல்லி, அப்புறம் டயர் வண்டி உருட்டியெல்லாம் விளையாடுவாங்கல்ல. வெயில்னு பார்க்க மாட்டோம், மழைன்னு பார்க்க மாட்டோம், காடு கழனின்னு பார்க்க மாட்டோம். செம்மண் பொழுதில் டயர் உடைச்சி விளையாடுவோம். வீட்டில் வந்து திட்டு வாங்குவோம்ல. அப்புறம் வள்ளி, ஊஞ்சல்லாம் ஆடுவோம், ஞாபகம் இருக்கா? ஆலமரத்தில் கயிறு கட்டிக்குவோம். அப்புறம் புளிய மரத்தில் கயிறு கட்டி விளையாடுவோம். கட்டையெல்லாம் வச்சு கட்டி தருவாங்கள்ல. ச்சே, அந்த நாள் திரும்பி வருமாடி? ஆமாடி, அப்புறம் கட்டை வண்டி கட்டி விளையாடுவோம்ல, ஞாபகம் இருக்கா? இருக்குடி. அப்புறம் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? காலையிலே விளையாடுவோம், நைட்லேயே விளையாடுவோம்ல. ஆமாண்டி, வக்கிப்பில் பின்னாலெலாம் நின்று ஒளிஞ்சு விளையாடுவோம். இப்போ எடுத்துக்கும்ல. அடிதாண்டதில் விளையாட்டு ஞாபகம் இருக்கா? எத்தனை தடவை தடுக்கி தடுக்கி விழுந்திருப்போம்ல. ஆமாண்டி, அப்புறம் ஆபியம் தாண்டுவோம்ல. ஐயோ, அது செம்மையாக இருக்கும். அப்புறம் கல்லில் அடுக்கி வச்சு பாலில் அடிச்சு விளையாடும்ல, அது ஞாபகம் இருக்கா? ஐயோ, செம்மையாக அடி வாங்குவோம் பாலில் இல்லை. ஆமாடி, அப்புறம் கயிறு தாண்டில் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? ஒத்தையாக விளையாடுவோம், ரெட்டையாக விளையாடுவோம், 3 பேர் சேர்ந்து விளையாடுவோம்ல. இப்போலாம் அதுமாரி எங்கடி விளையாடுறாங்க? கோலிகுண்டு ஞாபகம் இருக்காடி? நீ கொடுத்த கோலிகுண்டு அப்படியே வச்சிருக்கண்டி நான் இன்னும். இருக்குடி. பம்பர் கட்டை விளையாண்டோம்ல, நீ வாங்கி கொடுத்த பம்பர் கட்டை நான் அப்படியே வச்சிருக்கேன்டி. ஆமாண்டி. அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பி மாமா பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல. சரி, செம்ம ஜாலியாக பந்து பொறுக்கிட்டு இருப்போம்ல. அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து தாயம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? ஐயோ, வெட்டிட்டுன்னு எவ்வளோ தாயம் விளையாடுவோம், எவ்வளோ சண்டை போடுவோம்ல. ஆமாண்டி, ஆமாம். ஐயோ, ஞாபகம் இருக்குடி எனக்கு. அப்புறம் தொட்டாங்குச்சியில் ஈரமண்ணில் நப்பி தட்டி இட்லி சுடுவோம். அப்புறம் தென்னை மட்டையில் உட்கார வச்சு இழுத்துட்டு போவோம், ஞாபகம் இருக்காடி? ஐயோ, செம்மடி, ஞாபகம் இருக்குடி எனக்கு. ஆமாண்டி, உங்கள் சித்தப்பா ஒரு கவட்டை வெளி செஞ்சு தர, ஞாபகம் இருக்கா? மாங்காய் புளிங்கெல்லாம் அடிப்போமே. சே, அதுமாரி ஒன்று செஞ்சு இப்போ வாங்கிட்டு போவோண்டி. இப்போ நம்ம ஊரில் கிட்டி புல்லாம் அடிக்கிறாங்களாடி, செம்மையாக இருக்கும்ல அது. எங்கடி விளையாடுறாங்க? கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க, நான் பார்க்குறதே இல்லை, தெரியுமா? அப்புறம் ஒரு குடம் தண்ணி கொண்டு வா, ஒரு பூத்தாரே, 2 குடம் தண்ணி ஊற்று, 2 பூத்தாரே. நான் ஒரு கடி நடுவில் மாட்டிக்குவோம். அச்சோ அப்பா. அப்புறம் வந்து யாராவது அந்த பாட்டு சொல்லி காப்பாற்றுவாங்கல்ல. பல்லாங்குழி ஞாபகம் இருக்கா? நீ வயசுக்கு வந்த போல விளையாண்டுமே. ஆமாடி, ஞாபகம் இருக்குடி, செம்மையாக இருக்கும்ல. அச்சாங்கல்ல விளையாண்டுமே, ஞாபகம் இருக்கா? ஒரு கல்லை விட மாட்டோம் ரோட்டில். ஏய், அப்புறம் தட்டாம்பூச்சி பிடிச்சி நூல் கட்டி விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? அது மட்டுமா, பொன்மண்டை பிடிச்சி நெருப்டி பிள்ளை போட்டு முட்டை வச்சு பாதுகாத்துட்டு இருப்போம்ல. சே. ஆமாண்டி, பொன் மண்டல இப்போ பார்க்க முடியுது. அப்புறம் களிமண் அள்ளிட்டு வந்து சொப்பு சமாளம் செஞ்சு விளையாடும், ஞாபகம் இருக்கா? தோசைக்கல், பணியாரக்கல், அடுப்பு எல்லாமே. இருக்குடி. இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கலாமும் கூட ஆசையாக இருக்குடி. ஆமாடி, உங்கள் தாத்தா தென்னை மட்டையில், இந்த ஓலையில், அப்புறம் அந்த தென்னங்குருத்தில் எல்லாம் செஞ்சு தருவார், ஞாபகம் இருக்கா? வாட்சி, மோதிரம், அப்புறம் ஜடை பின்னுற மாதிரி. சே, அதுமாரி இன்னைக்கு போய் பின்னிக்கு விடுறி எனக்கு. சோடா முடியல அந்த சுத்துற மாதிரி பொம்மை செஞ்சு தருவாங்க, ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குடி. சாயந்தரம் ஆனால் பட்டை விடுவோம், ஞாபகம் இருக்காடி? நம்மளே செய்வோம் இல்லை பட்டமெல்லாம். ஆமாடி, இப்பயும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் செய்கிறாங்கடி. சாப்பிட்ற ஐட்டம் என்னென்ன சாப்பிடுவோம்? தேன் மிட்டாயி, கடல மிட்டாயி, கலர் மிட்டாயி, சோன் பப்படி, இலந்த வடை, அப்புறம் குச்சி ஐஸு, ரோல் மிட்டாயி. அப்புறம் ஆசை சாக்லேட்டு தின்னுட்டு அந்த பேப்பர் வச்சு இழுத்துட்டு கிடப்புமே, அது ஆரஞ்சு மிட்டாயி. கொடுக்கா பிள்ளைங்க, ஞாபகம் இருக்கா? கோணப்பிள்ளைக்கா. சரி, செம்மையாக இருக்கும்ல, டேஸ்ட்டு புளிப்பாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும்ல, அதுவும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்புறம் புளிங்காய் அடித்து பச்சை மிளகாய் உப்பில் வச்சு அரைச்சி சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடி. எல்லாம் ஞாபகம் இருக்குடி. நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இங்கிட்டே கிடச்சிருக்கு, நம்மளோட முடிஞ்சு போச்சு இல்லை? சே, இந்த லைஃப் நம்ம பிள்ளைங்க கிடச்சா நல்லா இருக்கும்ல.
ஆமாடி, கிடைச்சா நல்லா இருக்கும்தான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் இப்படி ஒரு விளையாட்டு இருந்ததுன்னே எடுத்து சொல்லுவோம். எங்கே எல்லாம் செல்லும் கையுமா தானே இருக்காங்க. டி அதிலேயே முழுகி போயிடுறாங்க. இந்த இனிமையான காலங்கள்லாம் அவங்களுக்கும் கிடைக்க நம்ம ஏதாவது வழி பண்ணணும்டி, பண்ணுவோம். அன்பான உறவுகளே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.